ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜுஹா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இதை எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் நான் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். 3 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். இதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதையும் நல்லா சேர்த்து கலந்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இதையும் நல்லா சேர்ந்து வதக்கிடலாம். எந்த அளவுக்கு நம்ம மசாலா எண்ணெயில் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க. கடைசியாக போடுறதுல டேஸ்ட் இல்லை. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதை அப்படியே இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு இன்னும் பெப்பர் கிரேவின்றனால நான் பெப்பர் சேர்த்து செய்கிறேன். அதுக்கு நான் 3 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த கோழி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு டம்ளர் தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தாங்க யம்மியாக இருந்துச்சு. எப்போவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கீ ரைஸு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்குங்க. நான் கீ ரைஸோடு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.